வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசு ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி கிருஷ்ணா பால் வியாபாரம் அப்படிங்கிற ஒரு ரீட்டைல் ஷாப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஷாப் வந்து எதுக்கு ஃபேமஸ்ஸு அப்படின்னா, பால் சம்பந்தமான பல விஷயங்களை வந்து இவங்க கொடுக்குறாங்க. குறிப்பிட்டு பட்டர் மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த பாதாம் மில்க்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸ்ஸு. தயிர், நெய், பால்கோவா, பன்னீர், வெண்ணெய், பால் அல்வா, ப்ளை கோவா, குலாப் ஜாமுன் அப்படின்னு சொல்லிட்டு பனங்கற்கண்டு பால், மசாலா பால் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸை வந்து இங்கே ஸ்ரீ லக்ஷ்மி கிருஷ்ணா பால் வியாபாரம் கடையில் வந்து கொடுக்குறாங்க. பட்டர் பன் மதுரைக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸுங்க. என்ன தான் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பட்டர் பண்ணோ பாதாம் பாலும் குடித்தாலுமே நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி கிருஷ்ணா கடையில் வந்து ஒரு வாட்டியாச்சு குடிச்சு பாருங்கள். 24/7 வந்து அவைலபிலிட்டி இருக்குது. எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்து என்னடா அது, நான் பாட்டுக்கு 7 தாங்க போயிட்டு இருந்தேன், என்னடா அந்த கடையில் இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே ஆர்வம் வந்து நான் போய் பார்த்தவொன்னே தான் தெரிஞ்சு இந்த கடையில் என்ன மாதிரியான ஒரு ஸ்பெஷல் வெரைட்டிஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது பாதாம் பாலோட ப்ரிப்பரேஷனோட மெத்தடாலஜியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. லக்ஷ்மி கிருஷ்ணா பால் வியாபாரம் வந்து அதோட விலைகள் பட்டியலில் வந்து போட்டிருக்காங்க. வேறு கடைகள், வேறு ப்ராடக்ட்ஸோட விலைகள் பட்டியல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம். மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீ லக்ஷ்மி கிருஷ்ணாவோட விலைகளும் சரி, அதோட ஒரு தரமும் சரி, குவாலிட்டியும் சரி வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து என்னோட ஒரு கருத்துங்க. ரொம்பவே வந்து ஹைஜீனும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு திறமையான ஒரு ஆட்களையும் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. நிறையா பேர் வந்து பார்சலுமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விசேஷங்களுக்கு, இப்போது கல்யாண ஆர்டராக இருக்கட்டும், இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதுக்குமே வந்து பல்க் டெலிவரிஸ் வந்து இவங்க பண்ணுறாங்க. பட் ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து ரெக்வயர்டு. ரொம்பவே வந்து இந்த பனங்கல் கல்கண்டு பால்லாம் வந்து மதுரையில் வந்து ரொம்ப ரேராக தான், அது வந்து ஒரு சில கடைகளில் தான் நல்லா தரமாக பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் பாதாம் பால், பனங்கல் கல்கண்டு பால், இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு யூனிக் வெரைட்டியான ஒரு டிஷ்ஷஸ்ன்னு சொல்லலாம். அதுவுமே வந்து இங்கே வந்து ரொம்ப தரமாகவே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பாதாம் பால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பனங்கல் கல்கண்டு அந்த சர்க்கரையோட இதை வந்து போட்டு கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எத்தனை பேர் இந்த கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க? இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டாக நான் வந்து கேகே நகர் அந்த கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த ஏரியா லொக்காலிட்டி பேர் தெரில. பட் ஆனால் நீங்கள் இந்த கடையில் எத்தனை பேர் வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். நிறையா பாய்ஸு, நிறையா ஈவன் ஃபேமிலிஸ்லாம் வந்து நான் போன டைம் வந்து நைட்டு 12:45 12:45 அவ்வளோ ஒரு கூட்டம் பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து கூட்டமாக இருக்காங்க. விடிஞ்சால் வந்து தீபாவளின்னு நினைக்கிறேன், தீபாவளிக்கு முதல் நாள் தான் நான் போயிருந்தேன். வெக்கச்சக்கமான வந்து ஒரு கூட்டம். அது மட்டும் இல்லாமல் நான் அதுக்கப்புறம் அடுத்த நாளுமே வந்து நான் வந்து போய் பார்த்தேன். அப்பயுமே வந்து நிறைய கூட்டம் வந்து நிறைஞ்சிருந்துச்சுங்க. 24/7 அப்படின்னோடனே எந்நேரமுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பால் கிடைக்குது. அதுவுமே நம்மளுக்கு விருப்பமான ஒரு பால் வெரைட்டிஸ் உள்ள விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிற போது யார் தாங்க விட்டு வைப்பா? திடீர்னு தூங்கிட்டு இருப்போம், நடு தூக்கத்தில் வந்து போய் ஒரு பாதாம் பாலை சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே வந்து சாப்பிட்லாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடை, பல வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கடை தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற லக்ஷ்மி கடைங்க, நம்ம பால் வியாபாரம் கடை. ஸோ ரொம்பவே வந்து இந்த லக்ஷ்மி கிருஷ்ணா அதை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். இப்போது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இந்த கடையில் வந்து நீங்கள் பார்த்து ரசித்து. இன்னொரு விஷயம் வந்து நம்ம சொல்லியே ஆகணுங்க, பக்காவான ஒரு லைட்டிங்கும் வந்து உள்ளே போட்டிருக்காங்க. அதே சமயம் ஹைஜீனுமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. கடைக்கு போனாலே வந்து ஒரு அந்த பக்தி ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு அவ்வளோ அருமையாக வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ரீ லக்ஷ்மி கிருஷ்ணாவோட முன்
ஃப்ரண்ட் ஃபோரே வந்து கடையோட ஃப்ரண்ட் ஃபோரே. அதுக்கு சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு, மெயின் ரோடு, அந்த மெயின் ரோடு கிட்ட வந்து ஒரு ரைட்டில் கட் பண்ணி உள்ளே வரணும். அது நீங்கள் மதுரை லொக்காலிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் ஏரியா வந்து உங்களுக்கு தெரியுங்க.